ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ரேகா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தங்களுடைய பயோகிராஃபியை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டா பிரபலம் அரோரா சின்க்ளேரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இவங்க எங்கே பிறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய பள்ளி படிப்புலாம் எங்கே படித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தாங்க படிச்சிருக்காங்க. அதிலும் காலேஜ் படிக்கும்போது இவங்க என்ன சப்ஜெக்டை எடுத்து படித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாவரவியல் துறையை தாங்க தேர்ந்தெடுத்து படிச்சிருக்காங்க. ஏன்னா அதில் படிக்கிறதுல இவங்களுக்கு ரொம்பவே ஆர்வமாக அந்த சப்ஜெக்ட் படிக்கணுன்ட்டு படித்து முடித்த கையோட அவங்க வேலைக்காக சென்னைக்கு வந்திருக்காங்கங்க. சென்னைக்கு வந்த இடத்துல அவங்களுக்கு போதிய அளவு சேல்ரி கிடைக்கலையாம். அப்போ நம்ம இந்த சேலரியை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தாங்க அவங்களுக்கு மாடலிங் பண்ணுறது ரொம்பவே பிடிக்குமா. சரி நம்ம மாடலிங் துறையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போ வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 21 வயசாங்க. அவங்க மாடலிங்கில் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அப்படி உள்ளே நுழையும் போது அவங்களுக்கு கிளாமர் கொஞ்சம் கம்மியாகவே இருந்திருக்குங்க. ஓகே நம்ம அந்த கிளாமரை எப்படி சரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நிறைய முயற்சிகள் எடுத்து அதில் வெற்றியும் பெற்றிருக்காங்கங்க. இவங்க சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயும் நடிச்சிருக்காங்களாம். அரோரா சின்க்ளேருக்கு மாத சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26 லட்சமாங்க. நினைக்கும் போதே எவ்வளோ இதாக இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கெலாம் ஒரு 6000 சேலரி கிடைச்சாலே ரொம்ப ஜாலியாயிரும். அவங்களுக்கு மாதம் எவ்வளோவா 26 லட்சமாங்க. அதுலேயும் அவங்களுக்கு மூலமாக தான் அவங்க ரொம்பவே பிரபலமாயிருக்காங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு 7,70,000 ஃபாலோயர்ஸ் இருக்காங்களாம். அதுலேயும் இவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களோட படங்களை மற்றவங்களுக்கு ஃபோட்டோஸையும் சரி வீடியோஸும் சரி ஷேர் பண்ணதுக்குன்னே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்களாம். அப்படி தனியாக சப்ஸ்கிரைப் பண்ணதவங்களுக்கு மாதம் 399 ரூபா ரீசார்ஜ் மாதிரி அவங்க ஜிபே பண்ணணுமாங்க. அப்படி ஜிபே பண்ணுனா அவங்க தன்னுடைய ஆபாச ஃபோட்டோக்களையும் வீடியோக்களையும் அவங்களுக்கு மட்டும் பர்டிகுலராக சென்ட் பண்ணுவாங்களாம். அப்படி சென்ட் பண்ணதிலே கிட்டத்தட்ட 1700 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்களாங்க. இதை சும்மா ஒரு சாதாரணமாக நம்ம டோட்டலாக கணக்கு பண்ணி பார்த்தாலே மாதத்துக்கு அது மட்டுமே 6.5 லட்சம் ரூபா வருதாங்க. நினச்சி பாருங்கள், இப்படியெல்லாம் சம்பாதிக்க முடியுமான்னு சொல்லி யோசித்தா அது அவங்களால தாங்க முடியும். எந்த பெண்ணுமே இந்த மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க அதை அவமானமாக நினைக்கல. என்னுடைய உறுப்புகளை நான் காமிக்கிறேன், அதை அவங்களுக்கு எப்படி சொல்ல அவங்க அதை வர்ணிக்காங்க. அது எனக்கு பிடிக்கலையோ அது வேற. நான் ஒரு என்னுடைய ப்ரொஃபஷன் அதான். நான் அதை ஒரு இதாக தான் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு கலையாக பண்ணிகிட்ருக்கேன், அதை ரசிக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கான சம்பளத்தை தான் நான் வாங்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்கங்க. இதை தவிர்த்து அவங்கள பலூன் அக்கான்னு வேற சொல்லுவாங்களாம். ஆனால் அவங்களுக்கு பலூன் அக்கான்னு சொன்னால் பிடிக்காதாங்க. ஏன்னா அக்கான்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே இந்த மாதிரி தவறான முறையில் கமெண்ட் பண்ணுறது பேசுறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதாம். தனக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அரோரா சின்க்ளேர் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்னன்னாலும் சொல்லுங்கள். அக்காங்கிறது எவ்வளோ பெரிய மரியாதையான வார்த்தைங்க. அதை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷமே நீங்கள் தப்பான முறையில் பிஹேவ் பண்ணுவது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரோராங்க பேருக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா புதிய விடியல் அப்படின்னு பேராங்க. அரோரா சின்க்ளேருக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்திருக்காங்கங்க. அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவங்களாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக அவங்க லவ் பண்ணியிருக்காங்க. அந்த 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு காரணமாக அவங்களுடைய லவ் பிரேக்கப் ஆகிருக்குங்க. பிரேக்கப் ஆகிற சமயத்தில் தான் அவங்க 2 பேருமே துபாய் போகணுன்னு சொல்லி பிளான் போட்டிருக்காங்க. சரி நம்ம லவ் பிரேக்கப் ஆகிட்டு இருந்தாலும் நம்ம ஏற்பாடு பண்ண இந்த துபாய் ட்ரிப்பை நம்ம கொண்டாடிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாடியிருக்காங்க. யாருமே பிரேக்கப் ஆன பிறகு இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க துபாய் போயிருக்காங்க. பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் போய் அங்கே உள்ள ட்ரிப்பெல்லாம் என்ஜாய் பண்ணதில்ல. அவங்க தன்னுடைய கருத்து வேறுபாடெல்லாம் விட்டுட்டு திரும்பவும் அவங்களுடைய லவ் சேர்ந்துக்கிட்டாங்க. பிரேக்கப் ரிலீஸ் ஆகிட்டு இதெல்லாம் ஒரு பயோடேட்டாவா அப்படின்னு சொல்லி சொல்லாதுங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் இது நடந்திருக்கு. அதனால தாங்க இதை நான் மென்ஷன் பண்ணேன். அப்புறம் இவங்க ரீசண்டாக
இந்த மாதிரி பண்ணதுனால அவங்க வந்து ரொம்பவே பிரபலமாயிட்டாங்க. அதுவும் இன்ஸ்டா மூலம் தாங்க இந்த மாதிரி பிரபலமாயிருக்கு. அவங்க வெளி இடத்துலலாம் போய் ஷூட் பண்ண மாட்டாங்களாம், கேமரா தூக்கிட்டு போக மாட்டாங்களாம், அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காதாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்க ரூம்குள்ளே இருக்கும்போது அவங்க ஃப்ரீடமாக இருப்பாங்களாம், எப்படி வேணாலும் வீடியோ எடுப்பாங்களாம், கேமராவை எப்படினாலும் யூஸ் பண்ணுவாங்களாங்க. அது வந்து அவங்களோட விருப்பமாக. இப்போ என்னன்னா இந்த 1700 பேர் இன்ஸ்டாவில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஜிபே பண்ணிட்டுருக்காங்களா, அவங்க தான் பாவங்க. ஏன்னா அவங்க இப்போ அரோரா வந்து பிக் பாஸ் 9ல் வந்து போட்டியாளராக கலந்துருக்காங்க. அப்போது அவங்க அங்கே போயிட்டாங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ வீடியோஸ்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்லோட் ஆகாது. அதனால் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே பாவம் தாங்க. ஏன்னா பெரிய ஏமாற்றத்தோடு இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் சம்பாதிக்க முடியுங்கிறதுக்கு இவங்க தாங்க ஒரு உதாரணம். சொல்லப்போனால் இவங்க வந்து எப்படி சொல்ல பிரபலம் ஆகணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பிரபலமாவது கொஞ்சம் தவறான செயல்லாம். இவங்களோட கண்ணோட்டத்துக்கு அது சரியாக தெரியலாம், ஆனால் மற்றவங்களோட பார்வைக்கு அது தவறான செயலாக தாங்க தெரியும். அது அவங்களுடைய பர்சனல் விஷயந்தான். இருந்தாலும் அந்த மாதிரி செய்யாமல் அவங்க வேறு மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பேரை தவிர்த்து இவங்களுக்கு பலூன் அக்கான்னு பேர் இருக்குது. இது எதனால் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து வெளியிடுவாங்களாம். அப்படி பண்ணுற சமயத்தில் தான் ஒரு நாள் நீங்கள் என்ன பலூன் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க சில பிஹேவியரால் அவங்க செஞ்சு காமிச்சிட்டாங்க பலூன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி செஞ்சதுனால அவங்க செஞ்ச அந்த ஷாட்டை எடுத்து வச்சு சமூக வலைதளத்தில் ரொம்பவே அதை கட் பண்ணி போட்டு ரொம்ப பிரபலம் ஆயிட்டாங்க. இவங்க தான் பலூன் அக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. யாருக்குமே அரோரா சின்க்ளேர்னா தெரியாது, பலூன் அக்கான்னு சொல்லி பாருங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவுக்கு பேர் புகழ் வாங்கியிருக்காங்க. அதுவும் சேலரி பார்த்தீங்கன்னா 26 லட்சம் மாதம் வாங்குறாங்களாம் மாடலிங்கில். இதை தவிர்த்து இவங்களுக்கு இன்ஸ்டாவில் இந்த மாதிரி 1700 பேர் சப்ஸ்கிரைபரை பண்ணி வச்சு 399 ரூபா ஜிபே பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி அவங்கள எங்கே கொண்டு போய் விடும்னு தெரியாது. இந்த மாதிரி இந்த விதத்தில் ஒரு 6.5 லட்சம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சம்பாதிச்சுட்டு வராங்க. இப்போ இதில் பிக் பாஸில் ரியா இருக்காங்களா, அவங்களோட ஃப்ரெண்டு தாங்க இந்த அரோரா சின்க்ளேர். ரியா சொல்லி தான் அவங்கள வந்து பிக் பாஸில் வந்து சேர்த்தாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வருது. இந்த ரியாவும் அரோராவும் கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட பழகுனதுக்கு அப்புறம் தாங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாங்களாம். ஏன்னா இவங்க சீக்கிரமாக யார்கிட்டையுமே பழக மாட்டாங்களாம் அரோரா. அந்த அளவுக்கு அந்த ரியோவுக்கும் இவங்களுக்கும் ஒரே மாதிரியான ஈர்ப்பு இருந்திருக்கு. இவங்களுக்கு பிடிக்கிறதெல்லாம் அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு, இவங்க பண்ணதெல்லாம் அவங்களும் பண்ணுவாங்களாம். அதனால தான் அவங்க 2 பேருக்குமே ஒத்து போயிருக்குங்க. அந்த காரணத்தில் தான் அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க. நிறைய வெளியே இடங்களுக்கு போவாங்களாம், சுற்றுவாங்களாம், எல்லாமே பண்ணுவாங்களாம். ஆனால் உள்ளே வந்திருக்கிறதுக்கு இவங்க தனிப்பட்ட திறமையால் வந்தோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படி இல்லைங்க, ரியா சொல்லி தாங்க பிக் பாஸில் அவங்க வந்து உள்ளேயே வந்தாங்க. இப்போ பிக் பாஸ் உள்ளே போயிருக்காங்க. ஆனால் அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியலைங்க. அப்படி உள்ள பிக் பாஸ் உள்ளே போகவுமே நம்ம வாட்டர்மெலன் திவாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காருங்க. சும்மாவே இருக்க மாட்டேங்காருங்க. அவர் வந்து ரொம்பவே அவங்கள வந்து ஒரு இதாக ஒரு கிளாமராக இருக்கீங்க, உங்கள் கண் அழகாக இருக்குது, நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வர்ணிக்காராம். அதுவுமே ஒரு கமெண்டாக பப்ளிக்கில் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்குங்க. சொல்லப்போனால் இப்போது பிக் பாஸ் 9ல் வந்து செய்தியாளர்கள் எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு டேலண்ட் இருக்க மாதிரி எடுத்திருக்காங்க. இவங்களை அதாவது இன்னும் நிறைய டேலண்ட் உள்ள பர்சன்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி டேலண்ட் இருக்க பர்சனை எடுத்து எதுக்கு பிக் பாஸ் உள்ள கொண்டு வந்தாங்கன்னு தெரியலை. ஏன்னா இவங்க நிறைய கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியலை. எது எப்படியோ பிக் பாஸ் உள்ளே போயிட்டாங்க. அவங்க நல்ல பேர் வாங்கினாலும் சரி, இல்லை வேறு மாதிரியான பேர்கள் எடுத்தாலுமே அவங்க பிக் பாஸ் உள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிறதுலே அவங்க வந்து பிரபலமாயிட்டாங்க. சரிங்க, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க பிக் பாஸ் உள்ளே போயிருக்காங்க என்ன நடக்குன்னு சொல்லி. பிக் பாஸ் பார்க்க எல்லாத்துக்குமே தெரியும். அதை விட அவங்க இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும். அரோராங்கிறத விட பலூன் அக்கான்னு சொன்னால் தான் எல்லாத்துக்குமே புரியுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்களுடைய பயோகிராஃபியை பற்றி கொண்டு வந்துகிட்டே இருக்குங்க. இந்த வீடியோவில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும்.
இதை திருத்திக்கலாம், நீங்கள் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் மாற்றிக்கிடுதேன். ஓகே, மீண்டும் மற்றொரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ.